Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6ஓட எக்ஸாம்பிள் 6.4 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 6.5லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ 6.3 நம்ம அகெயின் இதே மாதிரி பார்த்தோம். ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்தோம், ரைட்? த சேம் கைண்ட் ஆஃப் திங் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ ரெண்டு எக்ஸாம்பிளில் இது இருக்கும், அதே மாதிரி ரெண்டு கொஸ்டின் எக்ஸசைஸில் இருக்கும். இந்த நாளும் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதிலிருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பை யூசிங் வெக்டார் மெத்தட் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்? கிவன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள், ஸோ ஓஏஎல் அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் தட் இஸ் ஏஎல் பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி, அதே மாதிரி ஓபிஎம் இந்த ட்ரையாங்கிளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அண்டு ஓபியோட வெக்டார் வந்து பி அண்டு இதோட ஆங்கிள், ஸோ ஓபிஎம் பிஓஎம் இஸ் பீட்டா அண்டு ஏஓஎல், ஸோ ஏஓஎல் இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவாக எடுக்கிறீங்க அப்படின்னா தென் வாட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா? இந்த ஃபுல் ஆங்கிள் ஆல்ஃபா, நமக்கு இந்த ஆங்கிள் பீட்டா. அப்போ இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது தான் நமக்கு என்ன? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகே, ஸோ அதுதான் நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் லெட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓ அண்டு ஏ வெக்டார் அண்டு OB vector is equal to B cap. Be the unit vector. So unit vectors na enna artham? Magnitude is equal to 1 and which makes alpha and beta respectively with positive x axis. So adha நம்ம அங்க சொல்லி இருந்தோம். So first one alpha angle, second one that is OA வந்து alpha, OB வந்து பீட்டாவையும் மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Then A vector is equal to cos alpha into I vector plus sin alpha into J vector and B vector is equal to எப்படி எழுதுவீங்க? cos beta into I vector sin beta into J vector. இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். பட் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளை அப்படியே கீழே எழுதியிருப்போம். ஓகே, பிகாஸ் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைன் பண்ணுறதுக்காக கீழே எழுதியிருப்போம். அப்போ அந்த J வெக்டார் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ், பிகாஸ் கீழே இருக்கிறதுனால நெகட்டிவில் எழுதியிருப்போம். இங்கே இருந்துச்சு லாஸ்ட்டில் 6.3 எக்ஸாம்பிளில். இங்கே ரெண்டுமே நமக்கு மேலே தான் இருக்குது, அப்போ ரெண்டுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துருக்கோம். தட் ஃபோர் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ ஏ வெக்டார் இது, பி வெக்டார் இது, ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள். ஸோ இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அண்டு தி வெக்டார்ஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் அண்ட் கே வெக்டார் ஃபார்ம்ஸ் அ right handed system, hence we get. so அப்போ இது வந்து right handed b vector, a vector and k vector. so b vector இங்கே இருக்குது, a vector இங்கே இருக்குது, k vectorங்கிறது இங்கே மேலே இருக்க இந்த அப்சர்வேஷன். ஓகே, so that forms a right handed system. so b vector cross a vector, so நமக்கு தேவை sin theta, அதனால cross product. இதே cos theta னா dot product. ஓகே, b vector cross a vector நம்ம எப்படி எழுதலாம்? magnitude of b vector into magnitude of a vector sin of alpha minus beta into K வெக்டார். கரெக்டாக? எப்படி இது? ஏன்னா நம்ம சைன் தீட்டா வந்து நமக்கு தெரியும் ஃபார்முலாவில், கிராஸ் ப்ராடக்டோட ஆங்கிள் பிட்வீன் வெக்டாரில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். ஓகே, சாரி, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதியிருப்போம். பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ இதை இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர்ற விஷயம். ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டார். இதை ஈக்குவேஷன் 1. பிகாஸ் இது ரெண்டும் என்ன? யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா இதோட ஆன்சர் 1, இதோட ஆன்சர் 1. ஸோ 1 into 1 இஸ் அகெயின் 1. ஸோ அப்படி வந்துடும். அண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலி பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் எப்படி ஃபைன் பண்ணீங்க? ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ பியோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட், பியோட I coefficient cos beta, J coefficient cos sin beta, K coefficient 0. ஆல்ஃபாவோட I coefficient cos alpha, sin alpha. ஸோ அதை நம்ம போடுறோம். ஸோ cos beta, sin beta and 0, cos alpha, sin alpha and 0. டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுங்கள். I vector into இந்த ரோ காலமிட்டிங்கன்னா 0 into anything 0 minus 0. ஸோ அப்படியே வந்துடும். செகண்ட் போகிறப்போ மைனஸ் ஜே வெக்டார் போடணும். ஸோ அப்போ இந்த ரோன் காலமிட்டிங்கன்னா 0 minus 0. then plus k vector into இந்த ரோ காலமிட்டிங்கன்னா ஸோ யூ வில் கெட் cos beta into sin alpha. ஆப்போசிட் போகிறப்போ மைனஸ் ஆஃப் cos alpha into sin beta. இதுக்கு தான் நம்ம மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த k வெக்டாருங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். ஓகே, ஸோ அந்த k வெக்டார் எப்படி வந்தது? இன்கேஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை b கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருங்க.
எந்த வெக்டாரில் ஆன்சர் வருது பாருங்கள். இப்போ நமக்கு ஐஜே ரெண்டும் இருக்குன்னா மூணாவது விஷயம் கே தான் வரணுன்றது ஆப்வியஸ் திங். நாலுத்துக்குமே நம்ம கே வெக்டார் தான் எடுப்போம். ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து பி கிராஸ் ஏ வந்து நமக்கு என்ன வருது, இது 0 இது 0. ஸோ கே வெக்டார் இன்டூ காஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, இதுதான் ஈக்குவேஷன் 2. அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், பி கிராஸ் ஏ தான் 1லேயும் இருக்குது, as well as k வெக்டார் இருக்குது. அப்போ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் வந்துடுச்சு. ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அதாவது சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு எழுதுவோமா, த சேம் ஃபார்முலா, அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 6.5. அண்டு 6.6 என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்போலோனியஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தியரம் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்டோட செக்ஷனில் வருது. ஓகே, இந்த அப்போலோனியஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைடு பிசி ஆஃப் அ ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குப்பா, அதில் பிசியோட மிட் பாயிண்ட்டு டி அப்படின்னா என்ன, பிடியும் டிசியும் சேம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. தென் ஷோ தட் தி வெக்டார் மெத்தட் தட் determinant that is modulus of AB vector square plus AC vector square equal to 2 times of AD square plus BD square அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம், அதில் மிட் பாயிண்ட் வந்து டி. ஸோ இங்கே வர வெக்டாரை பி வெக்டாராகவும் இங்கே வர்றத சி வெக்டாராகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ லெட் ஏ பி தி ஆரிஜின் அண்டு பி வெக்டார் பி தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி அண்டு சி வெக்டார் பி தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி. ஏ வெக்டாருங்கிறது அந்த மிடில் வர மாதிரி ஏ வெக்டார் எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஏபிசி மூணுமே வந்துடும். ஓகே, ஸோ நவ் டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. டி வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, மிட் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிசியை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும், பிடியும் டிசியும் சேம். அப்போ பொசிஷன் வெக்டார் ஆஃப் டி வந்து நமக்கு என்ன வரும், பியோட பொசிஷன் வெக்டார் பி வெக்டார், சியோட பொசிஷன் வெக்டார் டி சி வெக்டார். அப்போ மிட் பாயிண்ட்டுங்கிறது இது ரெண்டோட ஆவரேஜ், ரைட், பி ப்ளஸ் சி பை 2. அப்போ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைடட் பை 2ங்கிறது தான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் டி. ஓகே, அப்போ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன, ஏடி வெக்டாரோட ஸ்கொயர் ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ ஏடி வெக்டார் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார்னு எழுதலாமா, பிகாஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார்னு எழுதலாம். ஸோ சேம் திங் வி ஆர் டூயிங். ஓகே, தென் வாட் இஸ் ஏடியை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். ஸோ அப்போ திஸ் இஸ் b vector plus c vector by 2 into b vector plus c vector by 2. இப்போ 1 by 2 into 1 by 2 என்ன ஆகும், 1 by 4. நெக்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணுங்க, b vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot b vector plus c vector dot c vector. அடுத்தது ad vector square equal to 1 by 4 into what is b dot b square. அப்போ determinant of modulus of b vector square plus 2bc plus modulus of c vector square, இது equation 1. இது ஏன் 2bc ஆச்சு, ஏன்னா எனக்கு டாட் ப்ராடக்டில் தெரியும் b டாட் சின்னு எடுத்தாலும் c டாட் பின்னு எடுத்தாலும் போத் ஆர் சேம், ரைட். டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, பட் கிராஸ் ப்ராடக்ட்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரப்போ. ஓகே, ஸோ பட் திஸ் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங். அண்டு பிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏபி, கரெக்டாக. ஸோ பிடிங்கிறது எங்கே இருக்குது, ஸோ பிடி வெக்டார் இது, ஏடிங்கிறது இங்கே, பிசிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ அப்போ பிடியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏபி. ஸோ அப்போ ஏடியிலேருந்து ஏபியை சப்ராக்ட் பண்ணுறது தான் பிசி, ரைட், பிகாஸ் இது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் வருது, இது என்ன இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ பிடி வெக்டார் அப்படி எழுதலாம். தென் வாட் இஸ் ஏடி, பி ப்ளஸ் சி பை 2 மைனஸ் வாட் இஸ் ஏபி, பி வெக்டார், அதாவது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி இஸ் ஏபி பாருங்கள் பி வெக்டார். ஸோ அப்படி வரும். அப்புறம் இதை கிராஸ் பண்ணால் என்ன வரும், ஸோ பி ப்ளஸ் சி, இதை கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2b டிவைடட் பை 2. ஸோ அப்போ b மைனஸ் 2b பண்ணிங்கன்னா மைனஸ் b. ஸோ சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2, இதுதான் நம்மளோட பிடி வெக்டாரோட ஆன்சர். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர் எனக்கு வேணும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், பிடி டாட் ப்ராடக்ட் வித் பிடி. ஸோ அப்போ சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2 டாட் ப்ராடக்ட் வித் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுங்கள், அகெயின் சேம் 1 by 2 into 1 by 2 is 1 by 4. ஸோ சி டாட் சின்னு வந்துடும். அடுத்து சி டாட் மைனஸ் ஆஃப் சிபி மைனஸ் ஆஃப் பிசி அண்ட் தென் பி டாட் பி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ பி டாட் பின்னு வந்துடும். தென் சிபியும் பிசியும் சேம், அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் 2bcன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே பி வெக்டார் ஸ்கொயர் அண்ட் இங்கே சி வெக்டார் ஸ்கொயர் 1 by 4 ஆஃப்
ஸோ ஏபி தட் இஸ் பிடி வெக்டாரோட ஸ்கொயர். நம்ம ஈக்குவேஷன் 1ல் ஏடி வெக்டாரோட ஸ்கொயர் வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 2ல் பிடி வெக்டார் ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி required form. அப்போ ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2bc ப்ளஸ் சி வெக்டார் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே வந்து என்ன 1/4 இன்ட்டு சி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் பி வெக்டார் ஸ்கொயர். ஆட் பண்ணிங்கன்னா 1/4 இஸ் காமனாக வெளியில் எடுங்க. தென் ப்ளஸ் 2bcயும் மைனஸ் 2bcயும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு பி வெக்டார் ஸ்கொயர், இங்கே ஒரு பி வெக்டார் ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் சி வெக்டார் ஸ்கொயர். அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுறப்ப திஸ் பிகம் டினாமினேட்டரில் 2. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டார் ஸ்கொயர். ஸோ ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் பிங்கிறது என்ன ஏபியோட பொசிஷன், தட் இஸ் பியோட பொசிஷன் வெக்டார் ஏபி வெக்டார், அண்டு சிங்கிறது ஏசி வெக்டாரோட லைன், ரைட். ஸோ அங்கே கொஸ்டினில் அதான் இருக்குது பாருங்கள். ஸோ பி வெக்டார் இஸ் நத்திங் பட் ஏபி அண்ட் சி வெக்டார் இஸ் நத்திங் பட் ஏடி. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அந்த 2 இங்கே லெஃப்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சொல்யூஷன் ஓவர். ஓகே, தென் இந்த 2 இங்கே கிராஸ் பண்ணுறேன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி வெக்டார் ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு தி ரிசல்ட், பிகாஸ் அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் this example. Okay, so that's all for this video also. So இதோட வந்து இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 6.5ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். 6.5 6.3 இதே மாதிரி எக்ஸசைஸில் 2 வரும். அதான் 4 ஃபார்முலா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி. அதில் 2 இப்போ பார்த்துட்டோம். காஸ் ஏ ப்ளஸ் பியும், தட் இஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பார்த்துட்டோம். இன்னும் 2 விஷயம் வந்து எக்ஸசைஸில் இருக்கும், அதுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.